கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு காரியத்தை குறித்து இந்த நாளில் பார்க்கலாம். அநேகருடைய கவலை என்னென்னா, அநேகருடைய சந்தேகமும் ஆவலும் என்னென்னா, எப்போ என்னை கடவுள் ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிச்சிட மாட்டாரா, என் வாழ்க்கை மாறிடாதா, அப்படிலாம் நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். எத்தனை பேருக்கு தெரியும் கடவுள் ஏற்கனவே நம்ம ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நாம் கிறிஸ்துவுக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் இந்த வசனத்தை கொண்டாடுறோம்? கடவுள் என்னை ஆசீர்வதிப்பாரான்னு நினச்சி ஏங்கிக்கிட்டு இருந்த உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை எபேசியர் 1:3, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். சரிங்க, ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆகாமல் இருக்க, ஆசீர்வதிப்பாரா அப்படின்ற ஒரு கூட்ட ஜனங்கள், இன்னொரு பகுதி ஜனங்கள் இருக்கிறாங்க, கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிட்டார் தாங்க, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தை தான் இது, ஆமாம் ஆசீர்வதிச்சிட்டாரு, ஆனால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே நான் பார்க்கலையே, இன்னும் என் வாழ்க்கையில் இது வெளிப்படாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேட்டகரி ஜனங்கள் நிற்கிறாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் இந்த ஐஸ்வர்யம், இந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் எப்போ என் வாழ்க்கையில் வெளிப்படும்? கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா கடன் பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, பலவீனம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இப்படி நெகட்டிவான காரியங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கடன் இருக்கா? இருக்குது. உடம்பு பலவீனமாக இருக்கா? இருக்குது. நோய் இருக்கா? இருக்குது. ஆனால் எத்தனை பேர் வேதம் சொல்லுகிறது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது? உங்களுடைய சிந்தனையில் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? இல்லைங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார், நான் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார், நான் பரிசுத்தவானாக்கப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய அக்கிரமத்தை அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார், நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய சாபத்தை அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையில் சுமந்து கொண்டார், நான் ஐஸ்வர்யவானாக்கப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய பாடுகளையும் துக்கங்களையும் அவர் சுமந்து கொண்டார், நான் சந்தோஷமுள்ளவனாய் இருக்கிறேன் என்கிறதான நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அநேக இடங்களில் பார்க்கிறோம், இப்படியாய் அவர் செய்து இருக்கிறார், சிலுவையை செய்து முடித்திருக்கிறார் என்பதை தான் பார்க்கிறோம். ஆனால் இன்றைய கிறிஸ்துவ போதனைகளில் இது போன்ற வார்த்தைகள் எங்கும் பேசப்படுவது மிகவும் சொற்பமாக இருக்கிறது. என்னுடைய சாயல் என்ன? நான் விடுதலையாக்கப்பட்டவன், சிலுவையில் அதை செய்து முடித்திருக்கிறார். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி, அடி வாங்கி, உதவாங்கி, காரி துப்புறாங்க, அதையும் சகிச்சுக்கின்னு தலையில் வந்து கொட்டுறாங்க, சகிக்கிறாரு, ஏளனம் பண்ணுறாங்க, முள்முடி வச்சு சூட்டுறாங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான தண்டனைகளை அனுபவித்தவர், கடைசியாக அவரை ஈட்டியாலும் குத்துகிறார்கள், கசப்பு கலந்த காடியை கொடுக்கிறார்கள், இறுதியாக அவரை சிலுவையில் அறைந்து அவரை கொல்ல எத்தனம் பண்ணுகிறார்கள். இவ்வளவும் எதுக்கு அனுபவிச்சாரு? தன் ஜீவனையே கொடுத்தார், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக அவர் சிந்தினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்படி அவர் என் தரித்திரத்தை சிலுவையில் சுமந்து கொண்டு என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றுவதற்காகவே இதை செய்தார் என்று எத்தனை பேரால் இதை நம்ப முடிகிறது, விசுவாசிக்க முடிகிறது?
2000 வருடங்களுக்கு முன்பாக நான் பிறக்கவே இல்லை. அப்படி இருந்தும் எப்படி அவர் என்னுடைய சாபத்தை, நோயை அவர் சுமந்து கொள்ள முடியும்? ஆம், அவரால் முடியும். அவர் சுமந்து கொண்டார். அதை நான் இன்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய நோய்கள், என்னுடைய தரித்திரம், என்னுடைய பாடுகள், என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக சுமந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். இதுதான் சுவிசேஷம் என்று அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் அவருக்குள் 2000 வருஷத்துக்கு முன்பாக என் நோய்கள் எல்லாம் சிலுவையில் போயிடுச்சுங்க, நான் ஐஸ்வர்யவனாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதான உங்களுடைய பார்வை மாறும் பொழுது, உங்களுடைய உள்ளான மனிதனுடைய, உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனுடைய இந்த மனக்கண்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. இந்த மனக்கண்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா, சிலுவையில் அவர் எனக்காக என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ அதை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, அந்த காரியங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுது. என்னுடைய சிந்தனைகள் முழுவதுமாய் எது ஆட்கொள்ளப்பட வேண்டும்? ஐயோ, எனக்கு பலவீனம் இருக்கிறது, எனக்கு இது இருக்கிறது, எனக்கு அது இருக்கிறது, கடன் இருக்கிறது என்பதை பார்ப்பதை நிறுத்திவிட்டு உங்களுடைய உள்ளான மனிதனில் நீங்கள் கற்பனை செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. இமேஜின் பண்ணும். எதை இமேஜின் பண்ணும்? நான் சுகமாக இருக்கிறேன், நான் ஐஸ்வர்யமானாக இருக்கிறேன். பலவீனம் தாங்க, ஆனால் சொல்லுங்கள் நான் சுகமாயிட்டேன்னு சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தை ஒரு பெரிய கப்பலையே சின்ன சுக்கான் திருப்பு தான், ஒரு பெரிய காட்டை சின்ன தீக்குச்சி கொளுத்தி விட்டுது தான் பாருங்க, தீப்பொறி. அதுபோல தான் இந்த வாழ்க்கை என்கிற இந்த வாழ்க்கையில் இந்த நாவுன்றது பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய ஜீவனை உண்டாக்குகிறதா இருக்கிறது. நெகட்டிவான காரியங்களை பேசுகிறோம், நெகட்டிவான காரியங்களை சிந்திக்கிறோம். அதனால் நெகட்டிவாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்முடைய எண்ணங்கள் இப்படி வேத வார்த்தையின் மீது தேவன் எனக்காய் செய்து முடித்தவர்களை நான் பார்க்கும் பொழுது, என் மனக்கண்களில் பார்த்து என் வாயில் அதை அறிக்கை பண்ணும்பொழுது என் வாழ்க்கையில் அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. இதற்கு இணையாக நமக்கு உதவி செய்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு சீக்ரெட்னே சொல்லலாம். அது என்னன்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இவன் மனிதனிடத்தில் பேசாமல், மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் சரிங்க, பைபிள் இப்படி சொல்லிடுது, நான் பிலீவ் பண்ணுறேன் பிரதர், நான் பிலீவ் பண்ணுறேன் பிரதர், நான் சுகமாயிட்டேன் பிரதர். ஆனால் என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சோர்வு வந்துடுது. எனக்கு இது எப்போ நடக்குன்னே தெரியலையில. இது ஒரு டைம் எடுத்துக்குது இல்லையா? இந்த விதைச்சி நம்ம இருதயத்துக்குள்ளே, நம்ம மனசுக்குள்ளே இந்த விதை விழுந்து வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது பாருங்கள். அது நம்மளுக்கு சீக்கிரமாக சில காரியங்கள் நடக்கலைன்னு சோர்ந்து போயிடும். நிறைய கடன் பிரச்சனையில் இருப்போம், அதுலேருந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது பாருங்கள். அந்த டைம் எடுக்கிறதுக்குள்ளே சோர்ந்து போயிடுறோம் பாருங்கள். அந்த இன்பிட்வீன் நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த காலங்களில் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை சார்ந்து கொள்வது மிகவும் உத்தமமானது. ஏன்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு, அந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு, சிலுவையில் அவர் எனக்காய் சம்பாதித்து வைத்த இந்த நன்மையான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு, வெளிப்படுவதற்கு, ஐஸ்வர்யம் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு, நன்மைகள் வெளிப்படுவதற்கு, சமாதானம் வெளிப்படுவதற்கு, சந்தோஷம் வெளிப்படுவதற்கு, பலன் ஆரோக்கியம் வெளிப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசும் பொழுது அவன் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களில் வசனத்தெல்லாம் விசுவாசிக்கிறோம் பிரதர், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆகலை, அப்படியே இருக்கு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். அவரோடு கூட இணைந்து கொண்ட அந்நிய பாஷையில் இது அநேகருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ரகசியமாகவே இருக்கிறது. அநேகர் காரியங்கள்லாம், பெரிய காரியங்களை ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து ஒரு சக்ஸஸ்க்குள்ளே வராங்க அப்படின்னா, அவங்களுடைய பேக்ரவுண்ட் போய் விசாரிச்சோம்னா சொல்கிறாங்க, தேவனை சார்ந்து கொண்டு, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேசுவதை தன்னுடைய வாழ்க்கையில் வழக்கமாக்கி விட்டார்கள். அப்படி வழக்கமாக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானோடு பேசும்பொழுது அந்நிய பாஷையில் அவன் தேவனிடத்தில் பேசுகிறான், அவன் ரகசியங்களை பேசுகிறான் என்று வேதம் சொல்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் தரித்திரத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்துட்டாரு. ஆனால் அது வெளிப்படுவதற்கு, அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான சீக்ரெட்ஸை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு இடமாய் அது இருக்கிறது. பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசும் பொழுது அவன் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ரகசியங்களை பேசுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான சீக்ரெட்ஸ் இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். வெறுமனே ஜெபிக்கிறங்க, தமிழில் ஜெபிக்கிறங்க, இங்கிலீஷில் ஜெபிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் இருக்கிறதையும் உங்களுடைய எண்ணங்களில் இருக்கிறதையும் உங்கள் மூளையிலிருந்து நீங்கள் பேசுவீர்கள். ஆனால் ஆவியானவருடைய துணையோடு கூட ஆவியில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, அதாவது அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 1 கொரிந்தியரில் பார்க்குறோம், 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1-19 வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது, அவன் ஆவி அவனுக்கு விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் அவனுடைய கருத்து பயனற்றதாக இருக்கும். அவனுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணுதான் பாருங்க. அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது ஆவி விண்ணப்பம் பண்ணுது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இதெல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு, அந்த சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம படைத்தவர் அவர் தானே, அவரோடு கூட இணைகிற இந்த சூழல், இந்த தருணம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஒரு ஸ்பிரிச்சுவலாக அவரோட கனெக்ட் ஆகி டங்ஸில் பேசும் பொழுது அநேக சீக்ரெட்ஸ் நமக்கு கிடைக்குது பாருங்கள். அநேக ரகசியங்கள் நடக்குது. நமக்கே தெரியாமல் தேவனுடைய ரகசிய செயல் அவன் கூடாரத்தின் மேலே இருந்தது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நமக்கே அது ரகசியமாக மாறிடுது. நமக்கே அது புரியலை, என்னடா நடக்குது, ஏதுடா நடக்குது. நான் அந்நிய பாஷையில் ஜெபிச்சுட்டு இருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் பார்த்தா வேற மாதிரி நடந்துட்டுருக்கேன், சூழ்நிலைகள்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறதே, நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தேன், எப்படி இந்த கடன்லேருந்து வெளியே வந்தேன், எப்படி இந்த பலவீனத்திலேருந்து வெளியே வந்தேன், எப்படி இந்த நோயிலிருந்து வெளியே வந்தேன், எப்படி இந்த அந்தரங்கமான காரியத்திலேருந்து நான் வெளியே வந்தேன், எப்படி என்னுடைய கேரக்டர் மாறிச்சு, எப்படி நான் இந்த மாதிரி நற்கிரியைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன், எனக்கு தெரியலைங்க, எப்படிங்க இதெல்லாம் நடக்குது. ஒரே ஒரு சீக்ரெட்டான ஒரு காரியம், ஆண்டவரோட அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று வேதம் சொல்கிறது. உனக்கு பதில் எங்கே கிடைக்கும்னா வெளியரங்கத்தில் கிடைக்கும். அந்தரங்கத்தில் ஒரு காரியத்தை நீயோ ஜெபம் பண்ணும்போது அரை வீட்டை பூட்டிக்கோ, அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது இது சீக்ரெட்டுங்க, இது ரகசியமாக இருக்கிறது. வாழ்க்கையில் அநேக மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு அவருடைய சுவிசேஷம் எல்லாம், அவருடைய வார்த்தை, அவருடைய அன்பு, அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு சீக்ரெட் என்னென்னா ப்ரே இன் டங்ஸ், அந்நிய பாஷையில் நிரம்பி நம் ஜெபிக்கிற ஜெபம். அநேகர் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பார், அது பண்ணும் இது பண்ணுவார். ஜெபிக்கணும் பிரதர்னு சொல்கிறீங்க, தயவு செய்து டங்ஸில் ஜெபம் பண்ணுங்க. ப்ரே இன் டங்ஸ், அந்நிய பாஷையில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க, அந்நிய பாஷையில் ப்ரே பண்ணுங்க. ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு மனசோர்வாக இருந்ததுன்னா அந்த காரியத்தை நினைவில் வைத்துக்கொண்டு அந்நிய பாஷையில் டங்ஸில் பேசுங்க. அதற்கான பதில் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். சோர்வாக இருக்கிறீங்க, அந்நிய பாஷையில் பேசி பாருங்கள், தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவிப்போம். ஏதாவது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்ததுன்னா அந்நிய பாஷையில் நிரம்பி பேசுங்க, அந்நிய பாஷையில் பேசுங்க. இஃப் யூ ஸ்பீக் இன் டங்ஸ், அந்த கன்ஃபியூஷன் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கி நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஸ்தாரமான நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த, ரொம்ப கலங்கி தவிக்கிற வாழ்க்கையிலிருந்து எப்படி விடுதலை ஆகிறன்னு நமக்கு தெரியாது. தேவனுடைய ரகசிய செயல் அவன் கூடாரத்தின் மேலே இருந்தது. அவன் அந்தரங்கமாய் தேவனிடத்தில்
போயிட்டு ப்ரே பண்ணுறான். என்ன ப்ரே பண்ணுறான்? டங்ஸில் ப்ரே பண்ணுறான். அந்நிய பாஷை நிரம்பி அப்படியே அந்நிய பாஷையிலேயே பேசிகிட்டே இருக்கிறான். தேவனிடத்தில் பேசுகிறான், தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான். அவன் ஆவி விண்ணப்பம் பண்ணுது. பவுல் சொல்ற, நான் அதிகமாய் பேசுகிறேன், நான் அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுகிறேன்னு அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்களை காட்டிலும் நான் அதிகமாக பேசுகிறோம் அப்படின்றார். அவன் ரொம்ப நேரத்தை அதற்கு செலவழித்ததாய் பவுல் சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம்லாம் பண்ணக்கூடாதுங்க, ஜெபம் பண்ணால் என்ன, ஜெபம் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுதுங்க அப்படின்னு பார்க்குற ஒரு கூட்டம் உண்டு. ஜெபிக்கிறதுனா எப்போ பார்த்தாலும் தேவையை நோக்கி தேவையை மட்டும் சொல்லி ஜெபிக்கிற அது ஒரு கூட்டம் இருக்குது. ஜெபிச்சாங்கன்னா தேவைக்காக மட்டும்தான் ஜெபிப்பாங்க. அந்த தேவைக்காக ஜெபிப்பாங்க, அது சரியானவனையும் அவ்வளோதான். தேங்க்ஸ் சொல்கிறது கூட இந்த பக்கம் வரது கிடையாது, ஆண்டவர் பக்கம் வரது கிடையாது. அது ஒரு கூட்டமாக இருக்கிறது. தேவைகள் இல்லாமல் கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜனமும் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக என் தேவைகள் இருக்குதோ இல்லையோ, எனக்கு அது இருக்குதோ இல்லையோ, தேவை இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானாலும் நிறைந்து அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத உயரங்களில், நினைத்து கூட பார்க்க முடியாத மேனிஃபெஸ்டேஷன், நினைத்து கூட பார்க்க முடியாத வெளிப்படுதல் உண்டாகும். உங்கள் மனசு, உங்கள் எண்ணங்க, அதோடு கூட ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம், இந்த சரீரம், இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது அந்த காரியம் வெளிப்பட்டுடும். 2-3 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் அந்த இடத்துல என்ன காரியத்துக்காக ஒருமனப்பட்டாங்களோ அந்த காரியத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறார் கடவுள். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஒரே நேர்கோட்டில் நின்று அவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாருங்க, என்னை பிளஸ் பண்ணிட்டாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டாரு, இப்படிப்பட்டதான நன்மையான காரியங்களை தேவன் நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர், அவரிடத்துல நன்மை மட்டுமே வருகிறது, அவர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், அவர் என்னை சுகமாக்கி இருக்கிறார், அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், அவர் என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு நேர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களுக்குள் இருக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் அந்த சிந்தனைகளை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். அந்நிய பாஷையில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத உயரங்களில், நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் மாறும். அற்புதங்களை தேவைப்படாத இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். வனாந்திரத்தில் அற்புதங்கள் தேவைப்பட்டது, அற்புதங்கள் நடந்ததை பார்க்கிறோம். ஆனால் கானானில் அற்புதங்கள் தேவைப்படாத ஒரு இடம்தான் கானான். அற்புதம் அங்கே தேவையே இல்லை. ஏன்னா அங்கே முழுசுமே அப்படி தான் இருந்தது, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருந்தது. அப்படிப்பட்டதான அந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன், ஆமேன்.